ப்ரௌனீஸ் வந்து பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வந்ததில்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் கேக் பண்ணும்போது அந்த கேக் வந்து தீஞ்சிருச்சு. கிட்ஸுக்காக பண்ணும்போது அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ் என்கிட்ட ப்ரௌனீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேர் வந்து சௌந்தர்யா. நான் ஒரு ஹோம் பேக்கர். ட்விங்கிள் ப்ரௌனீஸுங்கிற ஒரு ஹோம் பேக்கிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மேம். எத்தனை வருஷமாக இந்த தொழிலை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக என்னோடய பேஜ் வந்து லாஸ்ட்டு ஜூனில் இருந்து தான் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு என்னோடய பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. ஓகே மேம். உங்களுடைய இந்த அனுபவம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த 1 இயர் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பிஸ்னஸ், ஸோ எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு பிஸ்னஸாக நான் பார்க்குறேன். அதாவது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே மேம். எவ்வளோ முதலீட்டில் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5,000 அமௌண்ட்டில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அவன் வந்து வீட்டிலையே இருந்ததுனால எனக்கு வந்து இவ்வளோ குறைஞ்ச முதலீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம கேக் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ப்ரௌனீஸ்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம்? ஆக்சுவலாக வந்து எனக்கு கேக் பிஸ்னஸ், ப்ரௌனீஸ் வந்து பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வந்ததில்லை. ஆக்சுவலாக வீட்டில் வந்து கிட்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வீட்டில் பண்ணேன். அப்போது ஆப்வியஸாக வந்து நம்ம வீட்டில் பண்ணுறப்ப நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து என்னோடய நெய்பருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ப்ரௌனீஸை கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய நெய்பர் சொன்னாங்க, எனக்கு என்னோடய கிட்டுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, நான் எப்படி இருந்தாலும் வெளியில் தானே கேக் ஆர்டர் பண்ண போகிறேன், நீங்களே ஏன் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தயக்கமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி இது வந்து நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணல, கிட்ஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஜஸ்ட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நான் ஒரு 35 ப்ரௌனீஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அது வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களோட கிட்டு பர்த்டேக்கு வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. சரி, இதை ஏன் நம்ம பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது நான் இதை மைண்டில் வச்சுட்டு இதை பிஸ்னஸாக நான் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. உங்களோட இந்த ட்விங்கிள் ப்ரௌனீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் உங்களுடைய ப்ரௌனீஸோட ஸ்பெஷல் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நோ ஆயில், நோ பேக்கிங் பவுடர், நோ பேக்கிங் சோடா. இதுதான் என்னோடய ப்ரௌனியோட ஸ்பெஷல். அதாவது ஃபுல்லாக பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகரை வச்சு தான் என்னோடய ப்ரௌனீஸ் வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்னோடய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா மில்லட்ஸ் வச்சியும் வந்து ப்ரௌனீஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதில் ஃபுல்லாக நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணி என்னோடய ப்ரௌனீஸை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி, ராகி, அப்புறம் சோளம், வீட், இந்த இதில் வந்து நான் மெயினாக வந்து ப்ரௌனீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. இப்போ ப்ரௌனீஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ அது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு பர்த்டேக்கோ இதுக்கோ ஒரு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணக்கூடிய தோணும் இல்லையா? ஸோ அதையுமே கொண்டு நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மேம்? இப்போ வந்து பீப்புள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. ஒயிட் சுகர் நோ டு ஒயிட் அப்படின்ற மாதிரி பீப்புள்ஸ் வந்து இப்போது விரும்புகிறாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பர்த்டே அப்படின்னாலே ப்ரௌனீஸ் யார் லைக் பண்ணுவாங்கன்னா கிட்ஸுக்காக பண்ணும்போது அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்காக தான் நாங்கள் வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறோம். ஓகே. என்னதான் ப்ரௌனீஸாகவே இருந்தாலும் அதை நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கும்போது அதற்கான வரவேற்பு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது மேம்?
ஆரம்பத்தில் வந்து வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பீப்புள்ஸ் வந்து திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ரெகுலர் கஸ்டமரே வந்து ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ் என்கிட்ட ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்றது நம்ம அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து டேஸ்ட்டாகவும் அதை வந்து குவாலிட்டியாகவும் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கான பீப்புள்ஸ் வந்து நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு அது எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் ட்விங்கிள் ப்ரௌனீஸில் இந்த ப்ரௌனீஸ் தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம வந்து எல்லா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரஃபிள் கேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கேக்ஸ்லேயே வந்து வீட் பேஸ் கேக்ஸையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே நீங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆன்லைனில் வந்து ப்ரௌனீஸு, டீ கேக்ஸ், அதுக்கப்புறம் பிளாண்டிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்மளால் கொரியர் பண்ண முடியும். மற்றபடி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸை வந்து நம்மளால் கொரியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸை மட்டும் நான் வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஒரு பர்த்டே கேக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் டைம் செலவு பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன் டே ஃபுல்லாகவே எடுத்துக்குவேன். ஏன்னா ஒன்று வந்து கற்றுக்கும் போது வந்து பொறுமையாக அதை வந்து இது பண்ணணும். ஒன் டே ஃபுல்லாகவே எனக்கு ஆகும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து அதை ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஒரு கேக்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே மேம். இப்போ நிறைய வெரைட்டிஸாக நீங்கள் கேக் பண்ணுறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனீஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த தொழிலை நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு செல்ஃப் தாட் பேக்கர் தான் ஆரம்பத்தில். நிறைய யூடியூப்ஸ் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இது சொல்லப்போனால் என்னோட கொரோனா பீரியட் அப்போ என் பொண்ணுக்கு பர்த்டேக்கு கேக் கிடைக்கல. அதனால் நான் வந்து வீட்டிலேயே யூடியூப் பார்த்து அதை வந்து குக்கரில் வச்சு மேக் பண்ணி நான் ஒரு கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அதிலிருந்து தான் இது வந்து என்னோட பேஷனாகவே மாற ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. தென் அகைன் வந்து என்னோட சின்ன பொண்ணு வந்து இந்த மாதிரி கேக்ஸ் இதிலெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான். சரி, அதனால் ஏன் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் ட்ரை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே மேம். இப்போ ப்ரௌனீஸ்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹெல்தி ப்ரௌனீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக ஹெல்தியை நாடி வரக்கூடியவங்களாம் யார் இருக்காங்க? ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் தான் வந்து இதை வந்து மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க. எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் இது வந்து போய் ரீச் ஆகலை. பட் ஆனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கான பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே மேம். இந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்குதா? நல்ல லாபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து 1 year ஆச்சு. ஸோ அதனால் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி இப்போ தான் நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த அதிரை எஃப்எம் மூலியமாக இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து தெரிஞ்சு வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் லாபம் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சுயதொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ணுற இந்த ட்விங்கிள் ப்ரௌனீஸ் அப்படின்ற இந்த கேக் பிஸ்னஸில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ஹோம் பேக்கிங் அப்படிங்கிறப்போ நம்ம டைமை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டைம் டு டைம் ஒர்க் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுல வந்து ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் நான். ஓகே மேம். ஸோ உங்களை மாதிரி இந்த கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்கிற தகவல் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த கேக் பிஸ்னஸை பண்ணணும். ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேக்கை வந்து அவுட்புட் வந்து நல்லா கொடுக்க முடியும். அப்படின்னு ஒரு தடவை பண்ணிவிட்டு அது நமக்கு வரல, ஓகே இந்த பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்ற தாட் இருந்தால் இந்த பிஸ்னஸை ஜெயிக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து அதில் ஐடியா கிடைக்கும், என்ன புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த கேக் பிஸ்னஸ் வந்து ஜெயிக்கலாம். ஓகே மேம். இப்போ என்னதான் கேக் பிஸ்னஸில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது அப்படின்னாலுமே இதில் நிறைய சவால்களும் இருக்கும் இல்லையா? ஸோ பெரிய சவால் இந்த கேக் பிஸ்னஸில் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஆரம்பத்திலேயே எல்லாமே நான் கற்றுக்கல. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் கேக் பண்ணும்போது அந்த கேக் வந்து தீஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் பேக் பண்ணுறேன், அது கேக் வந்து உப்பியே வரல, உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் வந்து பார்த்தே வந்து எனக்கு வந்து பாதி நாள் வந்து வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாக நம்மளால் ஏன் முடியாது, நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்.
ஃபஸ்ட்டு இந்த தொழிலை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க மேம்? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு செல்ஃப் தாட் பேக்கர் தான். யூடியூப் வீடியோஸ் பார்த்து அதில் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அதை பண்ணலாம் கொண்டு வரலாம் அப்படின்ற இதில் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் சர்டிஃபைட் பேக்கரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக ஒரு பேசிக் கோர்ஸ் வந்து ஒரு மென்டார் கிட்ட வந்து நான் இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே மேம். இப்போது உங்களுடைய இந்த கேக் பிஸ்னஸ் பயணத்தில் நீங்கள் ரொம்ப பெருமையாக நினச்ச தருணம்னா என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக இந்த உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஸ்டால் தான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 1 day தான் டைம் இருந்தது. அதில் வந்து 14 kgs ஆஃப் பேக்கிங் குட்ஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் ஸ்டாலில் வச்சேன். வித் 30 liters ஆஃப் அவன், ஒரு பீட்டரோட இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேக்கிங் குட்ஸை வந்து அங்கே போய் ப்ளேஸ் பண்ணேன். 14 kgs. அது எல்லாமே எனக்கு சோல்ட் அவுட்டு. அதுதான் நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். சூப்பர் மேம். இப்போது ஒரு ஸ்டால் போடுற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலையில் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து இதுக்கான ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லா சைடுமே எனக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அன்றைக்கே பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து என்னோடய ஃபேமிலி மொத்தமாக அங்கே வந்து நின்று சப்போர்ட் பண்ணாங்க. இதில் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் வந்து ஒரு மென்டார்கிட்ட வந்து பேசிக் கோர்ஸ் வந்து போனேன். அப்போது எங்கள் அப்பா வந்து அந்த மென்டார் கிளாஸ்க்கு போகிறப்போ காலையில் என்னோட பஸ்ஸில் வருவார். வந்து அங்கேயே உட்காந்துருப்பார். திருப்பி ஈவினிங் வந்து என்னை இருந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு என் ஃபேமிலி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இந்த கேக் பிஸ்னஸுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லுவீங்க? ஆப்வியஸாக என் ஹஸ்பண்ட் தான். அவர் இல்லை அப்படின்னா நான் இந்த பிஸ்னஸை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டே போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறப்போ உன்னால் முடியும் 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 அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்துட்டே இருப்பார். நீ பண்ணு, நான் உனக்கு இருக்கேன், ஏதோ உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் உன்னால் முடியுன்ற வார்த்தையை வந்து அவர் எனக்கு பின்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருப்பார். எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு பின்னாடி தான் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது நிஜமாவே வந்து பொய்ன்னு தான் நான் சொல்வேன். பொய்ன்றதுக்கு பதிலாக அது எப்படி சொன்னால், ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆணும் இருக்கிறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அவர். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய சுய தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நான் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக வந்து சுயதொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்வேன். ஏன்னா வந்து இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம பேஷனை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறப்ப தான் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பில்ட் ஆகுது. ஸோ அதனால் சுயதொழில் அப்படிங்கிறது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் இல்லாமல் நமக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா வந்து நம்ம ஒரு சுயதொழில் தொடங்குறப்ப தான் 4 பேரை வந்து நம்ம மீட் பண்ணுவோம். 4 பேரை மீட் பண்ணுறப்ப தான் வந்து நமக்குள்ளான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அவங்கக்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இதுவரையும் உங்களுடைய கேக் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போது அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல்கள் என்ன? எல்லா பெண்ணுமே செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது தான் நம்மளோட லெவல் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்ம மற்றவங்கள சார்ந்து தான் இருப்போம். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ. ஆனால் செல்ஃப் இண்டிபெண்ட்டாக நமக்கு பிடிச்ச தொழிலை நம்ம பண்ணணும். அதை வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து பண்ணி சக்ஸஸ் ஆகலைனாலும் அதை முயற்சியாவது பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக யாரையும் பார்த்து பொறாமப்படாமல் நமக்கு தெரிஞ்சதை நல்ல குவாலிட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் அதோட பலன் வந்து நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து அதிரை எஃப்எம். நான் வந்து என்னோடய பாத்தில் வந்து நான் போயிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த அப்ரோச் வந்து அவங்க பண்ணாங்க. அது வந்து நான் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன். உமன் ஆண்டர்ப்ரனரை இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு உமனுக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன். அதிரை எஃப்எம் வந்து எனக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெகக்னைசேஷனுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு பெண்ணால் வந்து
அச்சீவ் பண்ண முடியாது. அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வந்தது வந்து அதிரை எஃப்எம்ன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்து என்னோடய ஸ்டாலை பார்த்தாங்க, என்னோடய ப்ரெசன்டேஷனை பார்த்தாங்க, அதெல்லாம் பிடிச்சி போய் எனக்கு வந்து உமன் ஆண்டர்ப்ரனர் வந்து இன்னும் க்ரோ ஆகணுன்ற எண்ணத்தில் வந்து அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அதிரை எஃப்எம்க்கு, அவங்களோட டீமுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.